கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிருக்கலாம்ல அண்ணா, ஏன்னா அப்படி பண்ணாலுங்க? நாளைக்கு நான் வரமாட்டேன். வீட்டில் யாரும் இல்லடா, எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க. நாளைக்கு நலங்கு வைக்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு. அவங்க கூட இருந்திருக்கலாம்ல. இதுதான் பிரச்சனை. எல்லாம் இங்கே வரன்றாங்க. ஒருத்தி இங்க இருக்க மாட்டேன்றாங்க. இருந்தா மொத்தமாவா இல்லை இங்கே வந்துடணுமா? சண்டை போட்டு மங்க முடிச்சாங்க. தான் நானே போறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். யாரையும் கூப்பிட்டு வரல. யார் கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லிடுங்க. அதான் எங்களுக்கு வேணும். நீ கூட பேசாம இருக்கிறது தான் நல்லது. அவனை பிச்சு விடுவேன். கூட தான் பேசாம இருக்கான். நீ ஒரே ட்ரெஸ்ஸாமே கல்லிச்சா காரியமா கோவமோ என் மேல பேசினாலும் கொடுக்கலாம்னு தான் மேட்சிங் ட்ரெஸ் கியூட்டா வேற இருக்கா. கியூட்டா இருக்கும்போது தான் போச்சுட்டு போகணும் போல. வச்சு கொஞ்சிடுவோம். மறந்துட்டா கிட்ட வர வேண்டாம்ல. ஒருத்தராலே உனக்கு வர முக்க போட்டுட்டே இருக்காங்க. பேச விட்டானுங்க. நாளைக்கு இப்போ வர நான் எதுக்கு வரணும்? அது உங்க பொண்டாட்டி இங்க வரல. நான் வந்துட்டேன்ல. வரல தானே வராது. சொல்லுங்க கொச்சி போறாரு. நீ தானே வந்த? அப்ப எங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டு ஆள் வருவார். வீட்டுல இருந்து உங்க வீட்டு ஆள் வருவாரு. அவங்க வீட்டு சார்பா அவங்க வீட்டு ஆள் வந்தீங்கல்ல. அவனை புருஷன் சொன்னாதானே, எங்கேயுமே இந்த வார்த்தையை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்டா. சரி அவனுக்கும் அதே சொல்லிட்டு அப்பதானே நான் பொதுவா சொல்லிட்டு வர ஐயோ இவள தள்ளி வச்ச குடும்பத்திரம். நாங்க வந்ததுனால உங்க வீட்டால் தான் வருவார். ஆமா, உங்க வீட்டம்மா வர்றதுனால நீங்க வர மாட்டீங்க. மாட்டேன். எங்க அண்ணன் தனியா இருப்பான்ல, நான் இருந்துக்கிறேன். ஓ அதனால உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. இதுல நான் எங்க நடுவில் வந்தேன். அதனாலதான் உன் நலங்குக்கு வர மாட்டேன்னு சொல்லல, உன் பொண்டாட்டி வைக்கிற நலங்குக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நலனுக்கு வர மாட்டேன்னு சொல்றேன். பண்ணியிருந்தா அப்படிதான் சொல்லுவேன். நலனுக்கும் வர மாட்டேன். நான் ஊர்லயே இல்ல மேன். அதுக்காக தான் நீங்க வராம போனீங்க. பாத்துக்கிறேன். பழி வாங்குறதுலாம் தப்பான செய்யும். அதுதான் மேன் சரியான செயல். சரி மாமா இன்னொரு தாயே ஒன்றும் இல்லை. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா சிஷா சூப்பர். நம்ம ஹோட்டல் தானே. ஃபுல்லு டச்சா பவ்யமா பார்த்துட்டு இருப்பேத்ததுடா கடை மாதிரி இருக்கேன். நீயும் சாதாரணமா வந்து எங்களை மாதிரி ஒருத்தனா பேப்பர் மாப்பிள்ளன்னு தெரியல. சொந்தனால பூசி பல பலன்னு இருக்கே. அரைச்ச பொடி. ஆமா, நலுங்குமா வீட்டுல அரைச்சது. ஊர் போட்டு போட்டு எங்களுக்கு அரைச்சு கொடுத்துருவோம். உங்க பொண்டாட்டி அரைக்க சொல்லுங்க. வரல சொல்லி காட்ட போறா போல. சேகர் உனக்கு மட்டும் அரைச்சு கொடுத்துருப்போம். பாசமா பொண்டாட்டி கொடுத்துருவாரு. அதெல்லாம் முடியாது. உன் பொண்டாட்டி அரைச்சிக்க சொல்லு. உனக்கெல்லாம் அதான் நியாயம். அப்புறம் பாத்துக்கோ. வரமாட்டாரு. இப்ப மட்டும் வந்து உட்காந்துருக்காரு. எப்படி வந்தாரு? போனார்ல, பேச மாட்டேன். சாரி கேட்டல, போயிட்டு வரல. இப்போ வந்து பொண்டாட்டின்னா போயிடுவாங்களா அப்படி இவர்கிட்ட? இல்லை, எனக்கு சூடு இருக்கு, சொர்ணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இதுக்கு பார்க்கணும். அங்க போய் இருந்தாங்க யார் பார்த்துட்டு போறா, அங்கேயே போய் பார்க்கட்டும். கல்யாணச்சக்காரியா இருக்காமா உனக்கு பக்கத்து பிடிச்சிக்கின்றவா 4 கிலோ உஷாரா இருக்கும். என்ன வயசுல கத்தக்கூடாது. அடிக்காரி இது தனியா மாட்டேன். உனக்கு அங்க இருக்கு. அவளை இழுத்து குடிக்கிற புடியில விட்டு போக முடியாது. சரியா கிளம்புறீங்க அவங்க வீட்டுக்கு? தொலைங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? பண்ண போற மொக்கையா வேற என்ன சொல்றது? நாளைக்கு படலாம் பார்த்து பாருங்க. போங்க. ஓகே நாளைக்கு பார்க்கலாம். முடியாது. தெளிவா இருக்கும். சாரி அப்பா நான் வந்து நீங்க உதப்பீங்களா? கை வைக்கிற தப்பு இல்ல. அதனால அடிக்க மாட்டீங்க. அப்ப நான் சொல்ற பனிஷ்மெண்ட்டை செய்வீங்க. இப்போதான் ஒட்டுறேன். பரவாயில்ல, புரிஞ்சாலும் திருப்பி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். தங்கச்சி ஆசைதான் முக்கியம். என்ன சொல்றியா? அப்படியே செய்ய. மத்தவங்களாம் சரிப்பா, அவளை பழி வாங்கதான் எனக்கு ஓகே தான். அப்புறம் நீ தான் பழி வாங்க சொல்ல தெரிஞ்சா சமாதானம் ஆயிடுவாள். அது பிரச்சனை. இவன் எப்பன்னு காத்துட்டு இருக்காமா? அதை கேட்கவே என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன். நீ டம்மி பீஸ். என்ன சொன்னாலும் செய்ய போற, அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் செய்ய போறா தானே? சொல்லு. அவ்வளவுதான் 10 கலரி போட்டு கொடுத்துருவேன். கொடுப்பேன். அவ்வளவு தைரியம். சரி அதான் பத்தி தெரியுது இல்ல. அப்புறம் என்ன அவனே அந்த பயம் இருக்கும். எல்லாரும் கூட ஜாலியா பேசலாம். அம்மே சரி கிளம்பு. காத்து வர நாங்க இருக்கிறது காட்டு அடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு சமாதானத்துக்கு அப்புறம் கோமா இருக்கிறதுனால எதுவும் பேச முடியும். பல்லு கடிச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் வச்சு செய்யறேன். பாத்துக்கலாம். நிக்கிற உட்கார்ந்தா மடி இல்லைன்னா உட்காருதா? இல்ல மாமா, இங்க நிறைய இடம் இருக்கு. கீழே உட்காரணும். உட்கார்ந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இல்ல. நான் எழுந்துக்கிறேன். வா உட்காருவா. கீழே உட்காந்துக்கிறேன். வாடி வா, நான் இறங்குறேன். வா. பரவாயில்ல, வலிச்சா அண்ணா மேல உட்காந்துக்கிறேன். குழந்தை நிக்கிறேன்டா பாத்துட்டு இருக்க. நான் கூப்பிடுறேன்ப்பா. வரமாட்டாவதான். நான் அடம் பிடிக்கதான் செய்யும். முடிச்சுட்டு உட்கார வச்சிருவேன். கத்துவாளே கத்த மாட்டேன். நிக்கிறா பாரு. பிடிச்சிக்கோல விழப்புறோம். கை வந்ததும் வைய. கை வரக்கூடாது. என்ன தொடக்கூடாது. ஒண்ணு பாத்துக்கிறேன். உட்கார வச்சுட்டப்பா. போதும்டா. அவளுக்கு பிடிச்சிக்கோ. நீ இல்லையாத ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்க மட்டும் செய்ய மாட்டேன். வீட்டில் அப்படியே எனக்கு பிடிச்சதா செஞ்சுட்டாரு. எப்படி இருந்துட்டாரு.
இருக்க மாட்டேன்னு போனாரு. நிறைய கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தா இப்போ எவ்வளோ மூடோட இருக்கோம். நான் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா தண்ணி எடுத்து குடிச்சாதான் வந்து கொஞ்சம் வேலை இருக்கு தெரியும்ல. ஏம்மா எல்லா வேலையும் நான் செஞ்சு தரேன். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேம்மா. இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற போடலாம். இது க்யூட்டாக இருக்கும் கொஞ்சம்னு நினச்சா சின்ன வேற இருக்கும். யாக்கம்மா இன்னும் அவசரம் இல்லை, கொஞ்சம் படுத்துட்டு கூட வா என்ன. சரிம்மா. அதுக்கப்புறம் வேலை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு எந்த வேலையும் இல்லை. இதுக்கப்புறம் தலைவலிலாம் இல்லடி. இதை முடிச்சிட்டா கொஞ்சம் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. சரிம்மா, பேக்கிங் தானே பண்ணிடலாம். சரிடா. சரி வெளில போகுமா? இல்லை டாடி, ஒர்க் இருந்துச்சுன்னு தெரியும்ல, கோவம்லாம் இல்லை. இந்த ஆசைக்காக பண்ணது அவ்வளோதான். ஏய் 2 பொண்ணு மட்டும் கூப்பிட்டு விட்டு இருக்க, அந்த வீட்டாண்ட இருந்து மீதி பேரெல்லாம் கூப்பிடல. நான் கட்டுறதுக்கா? போதும், அதை சிம்பிளா பண்றது தானே. அப்புறம் தெரிஞ்ச இப்ப கல்யாணத்துக்கு வருவாங்க, திட்ட மாட்டாளுங்க. அதை நான் அவங்களை சமாளிச்சுப்போமா. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதை இதுவாரி எடுத்து வச்ச ரிட்டன் கிஃப்ட் ரிட்டன் சொல்லிட்டாவது அன்னைக்கு கொடுத்துரு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. எடுத்து வச்சிட்டியா? அப்ப நான் அவங்களுக்கு கொடுத்துரு. அதெல்லாம் கொடுத்துருவோம். பொண்டாட்டி பேசுகிறோம் மாட்டிக்கூடாது தானே. நான் அதையும் போயிருக்கேன். சரி அவ்வளோதான். வந்துட்டேன். அப்போ கொஞ்சம் ஒன்றா இவன் என்ன மூணு வச்சுட்டு இருக்கோம். பக்கத்தில் வேற இருக்கா. கையும் காலும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ மாதிரி தெரிய மாட்டேன். பரப்பரன்னு வருது. கண்ட்ரோல் பண்ண முடியலையே. பத்திரமா கூப்பிட்டு பார்ப்போம். குட்டிமா அம்மே ரொம்ப நேரமா கையும் காலும் சும்மா இருக்குடி. கண்ட்ரோல் பண்ண முடியல. புரிஞ்சுக்கோ. பக்கத்தில் உட்கார சும்மா இருக்க மாட்டேன். உனக்கே தெரியும். ஒரே ஒரு கிளிக்குவா கடிச்சுக்குவா. ஒன்றா கூட சொல்றோட பாரு. யாக்கம்மா சரிப்பா, வேற ஏதாவது வேலை இருக்கா? நீ ரொம்ப நேரம் நின்றுட்டு ஆளுங்கெல்லாம் இருந்திருக்கு, இது பண்ணுறது படிப்போ. வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே குரல் கொடுக்குறேன்னு தூங்கிட்ட மாட்டேன்ல. வேலையை முடிச்சு தான் மாத்திரை போட போறேன், அதனால தூங்க மாட்டேன். சரி, சும்மா உடம்பு சாயி அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். சரிம்மா, அதையே பண்ணிட்டு கவலைப்படாதீங்க. அதனால போ. தங்கம் தங்கம் அம்மே நான் வெளியே வந்து கூப்பிட்டு இருக்கு. என்னடா? என்னம்மா சொல்லுங்க. சாரிடா. எதுக்குமா சாரி? ப்ளீஸ் கோமா இருக்கேன்னு தெரியும். கூத்து விட்றா. ஓமா இல்லைம்மா. என் தங்கம் வருத்தமா இருக்கா? இல்லைப்பா. சரிப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்கவா? ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் வேலை இருக்கா, செஞ்சுட்டு தூங்கணும். அப்படிமா? சாரிம்மா. சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகலாம். இப்போ அடுத்த நாளும் இங்கே கிளம்பிட்டாங்களே, நீங்களும் கிளம்பல? போயிருக்கலாமே. கோவத்துலலாம் போகணும்னு நினைக்கல. எதுவுமே நினைக்கலப்பா. சரி, நான் போட்டுமா? சாரிடாமா. கொஞ்சம் வேலை இருக்குப்பா, சாரி. சரிம்மா. சரி நான் தப்பு பண்ணிட்டேன். நான் எதுவும் போகணும்னு நினச்சிருக்க கூடாது. சாரி பொண்டாட்டி. நம்ம முன்னாடி பேசினாலே நான் ஆசை கொஞ்சம் பார்த்தா சொல்லவே பிடிக்கிறாளே. சாரி அம்மே அம்மே. ஓக்காது நீ போனாலும் மதிக்க மாட்டா. நல்ல வேலை முடி அப்புறம் வச்சு கொடுத்துறா. நான் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரே வேலையா இருக்கு. இல்லைண்ணா, பேக்கிங் கொஞ்சம், அதான் பேக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேண்ணா. மீண்டுதான் காலி அடிச்சா? கொஞ்சம் இருக்கு, ஆனால் அதை கொடுக்கணும். மாமிங்களுக்கெலாம் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு யானை, அந்த வீட்டுக்கு ஒரு யானை, அதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத்தை கேரளாவில் வைக்கணும்ல, அவங்களுக்கு ஒன்று மாதிரி கொடுக்க வேண்டியவங்க தான். எக்ஸஸ் எல்லாம் மீறலை. ஒரு நாளைக்கு அங்கே போகிறேன். துர்கா நலங்கு வைக்கிறாள்ல, அதுக்கு எப்போ வருவேன்? நைட்டு தானே வருவேன். ஏன்டா? ஏன்னா நீ தனியாக விட்டு போகிறேன். கண்டிப்பா அவங்கள துர்கா வைக்கிறாங்க, ப்ளீஸ். சாயந்தரம் வா. அது பண்ணாதடா. சரி, அண்ணா பாவம். சரின்னு சொல்லிவிடும். சரி சரி, வரேன். தனியாக இருக்க போறாரு, உன் ஃப்ரெண்டு இருக்க போறாரு இவன் கூட. ஏன் என்ன இன்வைட் பண்ணல? சரி பொண்டாட்டி என்னை ஏன் இப்படி திக்க வைக்கிற? ஆசை ஆசையாக வந்து தெரியுமா? ஏன் வந்து யோசிக்க வைக்கிற? ஏன்பா, அவன் பாவம் புலம்பிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணுமா, கொஞ்சம் கேள, என்ன பண்ணணும்னு கேள. பாரு என்ன பாரு. பார்த்துட்டேன், சொல்லுங்க. சாரிடா. நான் தான் கோவம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வருத்தம் கூட இல்லை, போதுமா? என்று வேண்டாம் விருப்பா பேசுற. ரெண்டுக்குள்ள 1000 விஷயம் ஓடுது. இப்ப நான் என்ன பேசணும்? என்ன ஓடுது? எனக்கு கல்யாண வேலை 1000 ஓடும். பத்தி எல்லாட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுது இல்ல? நான் அந்த வீட்டுக்கு போகணும், அங்க பேக்கிங், இது பேக்கிங், ஒவ்வொன்றும் எனக்கு ஓடிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் எதை எடுத்து வைக்கணும், எனக்கு அவ்வளோ தோணும். அம்மா என்கிட்ட சொல்றாங்க, மம்மி சொல்றாங்க, இதை ஞாபகப்படுத்து, அதை ஞாபகப்படுத்து, அது கரெக்டாக ஞாபகப்படுத்தணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆர்வம் தாண்டா இருக்கா, நீ தாண்டா பிரச்சனை பண்ற. என் பொண்டாட்டி என்கிட்ட இப்படி பண்ணி எனக்கு தெரியும். நான் உன்னை ஒதுக்கல சொல்லிட்டேன். இப்போ சொல்லிட்டு நான் கோவமா இல்லை, வருத்தமா இல்லை, தேவையில்லாம நீங்க தான் அது பிரச்சனை ஆக்குறீங்க, இஷ்யூ ஆக்குறீங்க, அவ்வளவுதான்.
என் தம்பி மேலே கோமா இல்லை, என் குட்டி மேலே வருத்தமா இல்லை. இல்லை இல்லை, ஏன்னு சொல்லிட்டல. ஒரு வேலை கிட்ட கூட என் குட்டி மேலே போய் சொல்ல முடியும்ல. பண்ணு, சிச்சி இவன் ஒருத்தன் இப்போ பாருங்க ஒரு காட்சி சண்டை போடுவான். இப்படி தூங்கு. என்ன குழந்தைங்க தூங்குன்றீங்க. ஒரு வாரம் நல்லா தூங்குது, கல்யாணத்தப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபோட்டோலாம் எடுக்க போய் தூங்கலாம். அவனை கூட அந்த டைமில் நிஜமாக தூக்கம் வராது, பத்தாதுக்கு தூங்க முடியாது, கடுப்பாக இருக்கும். இதனால தூங்கி ஃப்ரெஷ் ஆக்கிக்கோ. என்ன ஒன்று நீங்கள் கிளம்பணும். இங்கேயே தூங்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக சொன்னேன். தூங்குறேன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ண. வாடா, வேலை இருக்குண்ணா, வெளியே வருவேன். சரிடா. சாரிடா, அம்மா என்ன மூட விட்டு புரியுமா சொல்ல. விடாட்டி இல்லை, நான் தெரியும். அண்ணா யாரு? உனக்கு கூட நம்புறேன். வேலை இருக்கு, கை எடுக்கிறீங்களா? சரி, இது கையை தட்டி விட பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி, எனக்கு வேலை இருக்குன்றேன். எந்த வேலையும் செய்தாலும் தூங்கலாம். எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் தூங்குங்க, முடிச்சிட்டுருங்க. நான் வேலை செஞ்சுட்டு மாத்திரை போட்டு நான் தூங்கிப்பேன். நம்மளும் சக்தி ஒழுங்கு சொல்லி என்ன பிரச்சனைன்ட்டு. இப்படி இருக்குது எனக்கு கடுப்பாக இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ண நீ சமாதானம் ஆக சொல்ல. கல்யாணம் வரைக்கும் என்ன இப்படியே விட்டுருங்க. ஏன்? ரிசப்ஷன் கல்யாணத்துக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவனுங்க ஏதாவது சத்தியமாக பிரச்சனை பண்ணுவானுங்க, நீங்கள் அதுலேயும் ஹர்ட் ஆவீங்க. என்ன அப்புறம் என்னதான் வந்து பண்ணுவீங்க? எதுக்கு? நான் இப்படியே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விலகி இந்த மாதிரியே இருக்கும்ல. இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சமாதானம் ஆயிக்கலாம், ஓகேவா? சண்டை போட்டு சமாதானம் தலைவலி என்ன. திருப்பி நாளைக்கு ஒரு நாளுங்கள ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் நாளன்னைக்கு அங்கே ரிசப்ஷன், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் கேரளா, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதனால என்னை விட்டுருங்க. நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கி வச்சுப்பீங்க. என்ன வில்லரஞ்சு பேசுறா? சரி, உங்களுக்கு ஹர்ட் ஆகும், நான் என்ன பண்ணட்டும்? பார், நான் ஏதாவது கேட்டேனா, பிரச்சனை பண்ணனா? இதுதான் நானும் சொல்கிறேன்ப்பா. நான் ஏதாவது கேட்டேனா? நீங்கள் போறீங்கன்னு நான் பிரச்சனை பண்ணனா? இல்லைல்ல. அப்புறம் என்ன புஜ்ஜி, அப்படியே ஹாய் பாய்னு பேசிக்கலாம், எல்லாம் முடிட்டோம். மொத்தமாக நீங்கள் கத்தி முடிங்க, நான் அப்புறம் மொத்தமாக சமாதானப்படுத்திக்கிறேன், ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? என்னை போட்டு விடு. எல்லாம் விட முடியாது, எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்க. நீங்கள் நீ விட்டு காய்ண்டிக்கிறது புரிய இருக்காதா? ரூம் போகலாம் வா. குட்டி வேணுமா உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக வந்தேன் தெரியுமா? புரியல. பொண்டாட்டி எல்லாருக்கிட்டையும் நாம பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஓ, அதெல்லாம் கேட்டீங்க. நானே என் பொண்டாட்டி மாதிரி தான். என் பொண்டாட்டி தனியாக இருக்கும்போது எங்கே உட்காருவோம் அங்கே தான் போய் உட்காருவோம். என் பொண்டாட்டி என்ன மூட பண்ணோம். நீங்களும் அங்கே தான் போய் உட்காருவீங்க. ஆமாம், எனக்கு மனசு சரியில்லைன்னா எனக்கும் ஆறுதலாக இருக்க ப்ளீஸாக தான். சரி, அது வீட்டோட மிட் ஏரியாவாக இருக்கிறதால இருக்கிறதால இந்த பக்கம் அவங்க மம்மி டாடி அவங்க கிட்ட சொன்னதும் கேட்டுச்சு, அவங்க மாமி அவங்க சொந்தக்காரர்கிட்ட கேட்டதும் சொன்னதும் எல்லாம் எல்லாம் கேட்டுச்சு. அதுக்கு என்ன? மாமிக்கிட்டே என் பொண்டாட்டி நாங்கன்னு சொன்னால எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணணும்னு வந்தால் அவன்கிட்ட கண்டிப்பாக மாட்டேன். எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஆனால் பக்கத்தில் வந்தால் தள்ளி தள்ளி போகிறான். வீட்டு பிடிச்சா பேச மாட்டேன். நீ க்யூட்டாக இருந்தா அவள் ட்ரெஸ்ஸில், அந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சா போய் மாற்றிட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கு சூப்பர், ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி அதை கேட்டுட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி எனக்கு வேணும் முடியாது, சேர்க்கேன். ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்குமா? முடிஞ்சுதா? கிளம்பலாமா? ஃபீலோட கேட்குறாள். அப்போ என்ன புஜ்ஜி, நான் தான் விளக்கிட்டேன், அப்புறம் என்ன புஜ்ஜி உனக்கு? பரவாயில்ல, சண்டை போட்டுக்கலாம், சமாதானப்படுத்து. அது இருக்கு, சமாதானப்படுத்து. வேண்டாம் சாமி, ஒன்றும் வேண்டாம். இந்த ஒரு வாரம் அப்படிதான் இருக்கும், அப்படி இருந்துக்கும். சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், விடுங்கண்ணா. இப்போ நம்ம தூக்கிட்டு போவோம். கேட்டுறீங்களா? இப்போ சொல்கிறப்ப தூக்கிட்டு போகணும்னா ரிசப்ஷன் அன்னைக்கு மட்டும் வெளியே விடுவேன். இச்சடா, நான் உண்மையே சொல்கிறேன். பெரிய உண்மை. என்ன என்ன வேணும்? பொண்டாட்டி. எனக்கு எந்த பொண்டாட்டியும் அவைலபிளா இல்லை, விடுங்க. ஓ வேண்டாம் பூச்சி. பாரு இவர, நான் கோவம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. பண்ணி தான் எனக்கு கோவம் வரப்போது பாருங்க. என்னைக்கும் ஒதுக்கி வைக்கிறேன். நான் எங்க பட்டும் ஒதுக்கி வைக்கிறேன். கிஃப்ட் கொடுக்க ஆசையாக வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல. அதுக்காக தான் கொடுக்க போறீங்கன்னா எனக்கு வேண்டான்னு தோணுச்சு, அவள் தான். பெருசாக கோவம். உங்க கிஃப்ட்டுக்காக அதை நான் பண்ணலை, புரியுதா? நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அது நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை சரி பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். நீங்க இங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது, நீ கிளம்பி போயிட்டீங்கன்னு தான் நான் நினைச்சேன், புரியுதா? அவ்வளோதான், அதை நான் சரி பண்ணிட்டேன், அவ்வளோதான், அது அத்தோட முடிஞ்சுது. என்னால் ஹர்ட் ஆன ஒரு மனுஷனுக்கு அது ஹர்ட் ஆக வேண்டாம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். வண்டி இருக்கு, எதுவும் தேவையில்லை. முடிவு வைக்கிற தள்ளி வைப்பேன். ஆமாம், வேண்டாம், அதெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட்டு. அப்படி இருந்தால் தான் சரிப்பட்டு வருவீங்க.
இங்க இருந்தாலும் இப்படி பேசுவோம் நம்ம போலவா? நான் இப்படிதான் பேச போறேன். எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன குட்டிமா என்ன பார்த்து பயமா இருக்குன்ற? உண்மையதான் சொல்றேன். நான் என்ன குட்டிமா பண்ணேன்? ஒவ்வொன்றுத்துக்கும் கோச்சிக்கிறீங்க, சின்ன பிள்ளைமா நடம் பிடிக்கிறீங்க, என்னதான் சமாதானப்படுது? பலவாட்டி புரிய வச்சுட்டேன். எனக்கு இப்ப ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு, இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்ட்டு. அசிங்கப்படுத்து குட்டிமா. என்ன அசிங்கப்படுத்துற? உண்மையதான் சொல்றேன். சும்மா ஒவ்வொன்றுத்துக்கும் கோச்சிக்கிட்டு எனக்கு இப்ப இந்த கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு பயம் இருக்கு. அதை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. முன்னாடி என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ண போறீங்க? எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் யோசிக்க மாட்டேன். இல்லவாம்மா, நான் செய்ய மாட்டேன். அடா நீ என்ன உண்மையதான் சொல்றேன். நான் உனக்கு தான் நான் எப்படி நம்ப வைக்கிறது எனக்கு இன்னமும் புரியல. நம்ப வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த நம்பிக்கை கிடையாது. நீ அப்படி சொல்லாத, ரொம்ப ஹர்ட் பண்ற பார்த்துக்கோ. உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் மெச்சூர் போய் நடந்துக்கிறேன். சொல்லுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க. இரண்டாமா செய்யுங்க உங்க பக்கம். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நான் ரியாக்ட் ஆக மாட்டேன். ஆனா அவங்க என் கூட இருக்கும்போது என் பொண்ணு பக்கத்துல வந்து நிக்கணும், நான் அவளை பிடிச்சிக்கிட்டு நிக்கணும் அவங்க முன்னாடி. அப்போ அவங்களால வாய் திறக்க முடியாதுல்ல. என் பொண்டாட்டி என்கிட்ட நின்னா எவன் என்கிட்ட பேசுவான்? அது எப்படி? பார்த்தல, சரி இதான் பண்ணுவேன்ட்டு. நான் நின்றுட்டே இருக்க முடியாது, ஆனா நான் வருவேன். இவ அப்போ வரண்டி பட்டு ஸ்டேஜ் பக்கத்துல தானே உட்கார போறேன். ஏன் பிறப்பு கிஃப்ட் வாங்குற வேலை. அது வந்து நீ பணத்தை வாங்கிக்க முடியுமா? அடுத்தவங்க பின்னாடி சேர் போடுவாங்களா, அந்த சேர்ல உட்காந்து போறேன். போகும் விடுறீங்களா? முடியாது. தலை வலிப்ப அந்த பையனோட இப்பதானே சொன்னீங்க. நிச்சயமா தான் கூட இருக்கும். நானும் கூட வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறேன். அத பண்ணுங்க. கரெக்ட். நிச்சயத்துல நான் பார்த்துக்கிட்டல, இப்போ நிஷாந்த் பார்த்துக்கிட்ட எல்லாரையும். பக்கத்துல யார பண்ணி பாத்துக்கிட்ட? நடந்தது கேரளால. வேலை நாங்க பண்ணுவோம்ல, சரிப்பா. திருப்பி கேரளால பண்றேன். சரி பண்ணுங்க. சரி இப்ப விடுறீங்களா? சரி முடியாது, வேண்டாம் இப்போ ஏதாவது பண்ண பிச்சு விடுவேன். வேலை இருக்கு தங்கம். எது குட்டிமா? பிடிவாதக்காரன். இல்லைம்மா, பிச்சு. இப்போ நான் நார்மலா தூங்கலாமான்னு தான் கேட்டேன். நீங்க நார்மலா தூங்கலாம் கேட்டீங்க, நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. நீங்க நார்மலாவே தூங்குங்க, எனக்கு வேலை இருக்கு. ஒன்னும் தூக்கம் வந்தா தூங்கும். தூக்கம் வந்துச்சு, நீங்க நார்மலா தானே தூங்க போறீங்க, தூங்க. எனக்கு தூக்கம் வரல. அதில் வர வைக்க டெக்னிக்கல் தெரியும். மூணு பண்ணிட்டா வேணும். ஏடா வேணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? என் காது அதெல்லாம் கேட்காது. கொஞ்சமா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் பட்டும். யாருமே இல்லை, எல்லாம் சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? பாவம், அப்புறம் நம்மளும் ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடும்ல. நானும் வரேன். நீயா? ஒன்றும் பண்ண மாட்டேன், என்ன வேலையாக தான் செய்கிறேன். இது ஒன்றா உள்ள வந்துக்கலாம். உன் மேல நம்பிக்கையில பட்டு இப்படாமா, இதுக்கப்புறம் ஒன்று விட்டுருக்க மாட்டேன். நான் வேணா வேலை செய்யணும், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் கூட நீ வந்துடணும். இருக்கு. மண்ணு தனியாக இருக்கா அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நானும் வருவேன் கூட. தனியா இருப்ப சொல்கிறல, வேணும் நிஷாந்தை நான் வர வச்சுக்கோ. நலங்கு அவங்க தான் வைக்கிறாங்க. உங்கள் பிரபாவம் உங்களுக்கு சொல்லு. யாரா? நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் நீங்கள் வச்சுக்கலாம். நீ எப்போ காலம் முடியாது படம் உங்களுக்கு ஒரு நாள் வருவேன், புரியுதுல்ல? சாமி புரிஞ்சுது என்னமோ எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன ஒன்று பிடிக்கிறேன். வாடி வெளியே தோணும். சொல்றதுக்கான பரவாயில்ல, அதுக்கு முடிக்கிறதுக்கு நம்ம தெரியும். ஓடி போட்டேன். வாரா, என் பொண்டாட்டியாச்சு இப்படி ரெடியா இருக்கான். போய் பொண்டாட்டி வந்துட்டாரு அடுத்த தலைவலி. அடிக்கவே மாட்டாமா. இன்னமும் அந்த கோவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசுனது அவளுக்கு எவ்வளவு ஹோட்டா இருக்குமோ. நீல இருந்து இப்பதான் இருக்கா. உண்மே போலாம், நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்டா பின்னில பூ வைக்கலாம்? போலாமா? என்ன என்னையா இப்ப ஒதுக்கி வைக்கிற? கிளம்பலாமா? பேச போறது இல்ல. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, இல்ல பல வாரம் நம்ம ஒரே மாதிரி போடுறோம்ல. ஆமா. தள்ளி வைக்கிற பார்த்துக்கோ, அவ்வளோதான் எல்லாத்துக்கும் லிமிட்டு. என்ன பண்ணமோ பண்ணு, இங்க இருக்கக்கூடாது, போகணும் அவ்வளோதானே. என்ன பண்றீங்க? நாள் பேசாம தான் நான் இப்பயும் இரு, எனக்கு தோணுது நான் பண்ணுவேன். பையன் கிட்ட பேசினா புடிச்சு வச்சுக்கோன்னு, பேசாம இருந்தா கூட புடிச்சு வச்சுக்குதுப்பா. புஜ்ஜி ஏடி கண்டுபிடிச்சனா? ஏடி இங்கிட்ட மூட்டை வர நீ இப்படி புடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா யாரு கடிச்சு பார்த்துக்கொள்ளுமா பண்ணாத. இப்படிதான் பண்ணுவேன். நம்ம ரூம் போகலாம், நீங்க என்னையாவே இல்லை. ஆரம்பிக்காதீங்க, வாங்க போலாம்.
பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்புறம் எனக்கு கண்டுக்க மாட்டோமா கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். காலைல நிலைமை வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போலான்றீங்க. முடியாது பொண்டாட்டி முடியாது. அண்ணே பிரசாந்தனை வர வச்சு போயிருப்பார். சொன்னவரை கெடுத்து விட்டது நீங்க தான். ஒரு நாளைக்கு இருக்கும் புருஷன்லாம் யாரு நான் சொல்லி உனக்கு இருக்குது. அம்மே அப்படி கட்டிக்காதம்மா, வலிக்குதம்மா. அம்மே 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 புச்சி பல்லு படப்போது. உன்னை குடிச்சு நல்லா குத்திக்கிட்டோம். கொலவெறி பிடிச்ச பயப்பில்ல விடு. நான் கிளம்பிட மாட்டேன். சார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா, அசிங்கம்மா தெரியுமா? ஃபங்க்ஷன் டைம்ல வெறுப்பேத்தாதம்மா. சரி கல்யாணம் இருக்குன்றதுனால விட்டுறேன். சரி என்னையே விடு. அதெல்லாம் முடியாது, இப்படியே கூட்டு போவேன். விஷயம் கூட பார்க்க மாட்டேன், கழுத்து வச்சிருவேன். சரி வச்சிருவேன். ஆமா இருமாவளே உன்னை லாக் போடுறேன். சரி போலாம் வா. வா போலாம், நானும் வந்துச்சு. வாமன் அப்புறம் விழுப்புரம் போலாம். இருக்காங்க போய் நாங்க பாத்துக்கலாம். நம்ம போலாம். ஓகே